அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் கேட் வந்து பெரட்டல் செய்ய போகிறோம். இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? தங்கம் கலரில் கேட் சூப்பராக அருமையாக இருக்குது. இந்த சைடில் கட் பண்ணிட்டு கழுவிட்டு ஒரு துருவல் செஞ்சிடலாம். டெய்லி நீங்கள் ஒரு 2 கேட் சாப்பிட போதுங்க. ஒரு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 2 கேட் சாப்பிட போதும். இந்த வைட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்ணாடி பர்மனெண்ட்டாக போடுறவங்க கூட அந்த கண்ணாடி வந்து எழுந்து டெய்லி சாப்பிடும்போது இந்த கண் பார்வை அதிகரிக்கிறதால கண்ணாடியே தேவை இருக்காது. அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நன்மைகள் இருக்குது. அதான் நான் டெய்லியும் பச்சை கூட 2 சாப்பிட்டு தான் வரோம். அதே போல் வந்து ஒரு பெரட்டல் செய்ய போகிறோம். ஓகேங்களா? எப்படி செய்யலாம்? கேட் சுத்தமாக கழுவி இருக்க 2 கட் பண்ணி வச்சுங்க. அப்படியே சூப்பராக துருவல் பண்ணிடலாம். பொடியாக துருவிக்கலாங்க எந்த அளவுக்குமோ. இந்த கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்குது. அதனால் அடிக்கடி பச்சையாக சாப்பிடுங்க. ஒன்றும் வேக வச்சு சமைச்சா சாப்பிடணும் அவசியம் இல்லை. நீங்கள் பச்சையாக டெய்லி 2 கேட் சாப்பிட போதுங்க. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்கு, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதே போல் சூப்பராக துருவி எடுத்துடலாம். துருவி எடுத்துகிட்டு ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ கேரட்டு 1 கேஜி கேரட் எடுத்துக்கலாம். க்ளீனாக துருவி வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். தேவையான பொருள் பாருங்கள். உப்பு, கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இடித்த பூண்டு, நறுக்கிய வெங்காயம். இதை வச்சு சூப்பரான ஒரு கேரட் பெரட்டல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஆனது வச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றிடலாம். தண்ணியை ஊற்ற போகிறது தேவையில்லைங்க. தண்ணி ஊற்றாமலே செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. ஓகேங்களா? எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுடலாங்க. புரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. இடித்த பூண்டை போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு களி கொடுங்க. கூட வெங்காயம் போட்டாச்சு. இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆன உடனே கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு உடனே நம்ம துருவி கேரட்டையும் சேர்த்துடலாங்க. தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகா பழுத்த மிளகா வீட்டில் இருந்தது, அதை சேர்த்தாச்சு. எந்த அளவுக்கு காரம் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. கொத்தமல்லி சேர்த்துடலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு கலக்கிடலாம். நல்லா கலக்கி வச்சுங்க. இப்போ வந்து துருவி கேரட்டு அப்படியே தங்க கலரில் அருமையாக இருக்குது. போட்டாச்சுங்க. தண்ணியே ஊற்றாலும் நல்லா கலக்கி கொடுங்க. அப்படியே வெந்துடும். இது தண்ணி ஊற்றுமே அவசியம் இருக்குது. எப்பவுமே நாங்கள் தண்ணி ஊற்றா தான் செய்யுது. நல்லா கலக்கி கொடுங்க. நல்லா வேகட்டும். நல்லா வேகணும். நல்லா கலக்கி கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படி போட்டால் போதுங்க. 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும். ஓகேங்களா? நல்லா கலக்கி கொடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகேங்களா? கேரட் தூள் சூப்பராக அருமையான வைட்டமின் ஏ சத்து நிறைஞ்சதில் நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கண்ணாடி போடுறவங்க கூட கண்ணாடி வேணால் தூக்கி கீழே போடுவாங்க. அந்த அளவுக்கு பார்வை அதிகரிக்கக்கூடிய ரொம்ப நன்மை தரக்கூடியதான் அந்த கேரட். ஓகேங்களா? அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இறக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பச்சை பட்டாணியும் கொஞ்சம் இதிலே வேக வச்சு போட்டுலாம் லாஸ்ட்டில் போடலான்னு இருக்கோம். ஓகேங்களா? அப்படியே நல்லா கலக்கலை விடுங்க. நல்லா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷத்தில் க்ளீனாக வந்து இறக்கிடலாம். ஸோ நம்ம பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்குங்க. பச்சை பட்டாணி உரித்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு அதை வந்து 2 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கேரட் பெரட்டல் கூட சேர்த்துலாம். அது தண்ணியே ஊற்றலை, கரெக்டாக வெந்துருச்சுங்க. 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். ஓகேங்களா? முளப்பு கட்டியே பச்சை பட்டாணிங்க நல்லா முளைஞ்சி வந்துருக்கு. நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அப்படியே எடுத்து நம்ம கேரட்டு துருவிட்டு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இவ்வளோ தாங்க சூப்பரான பச்சை பட்டாணி கேரட் பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
இவ்வளோ தாங்க சூப்பரான டேஸ்ட்டில் கொஞ்சம் அந்த பச்சை பட்டாணிலாம் போட்டுருக்குமா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும், மருத்துவம் நிறைய இருக்கும். அப்படியே ஒரு போல் மாற்றிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. ஓகேங்களா, ரெடி ஆகிடுச்சு. சாதம் பல சூப்பராக வச்சு சாதம். ஓகேங்களா, இந்த கீரை கூட்டு, தண்டு கீரை கூட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். இது கேரட்டு, பச்சை பட்டாணி, சூப்பரான ஒரு பேட்டல். அப்படியே சாப்பிட்டுலாம் காலையில். இப்போது பச்சை பட்டாணி கேரட்டு சூப்பராக இருக்குது. அடுத்தது தண்டு கீரை கூட்டு சூப்பராக அருமையாக இருக்குங்க. இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள். ஓகே காய்ஸ்.